நல்லா சூப்பராக வருது பாருங்க. 2 பேர் ஒட்டிட்டான். சிவப்பரிசி குழிப்பணியாரம் செய்ய போதும். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு தூர்கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இது 350 கிராம் கருப்பட்டி பாகு காய்ச்சறதுக்கு உள்ள வைக்க. அரை சொம்பு தண்ணி ஊற்றிக்குவோம். இந்த உலக்குக்கு 3/4 உலக்கு சிவப்பரிசி போட்டிருக்கு, 1/4 மடங்கு மட்டும் பச்சரிசி போட்டிருக்கு, 2 ஸ்பூனு வெந்தயம் போட்டிருக்கு. கருப்பட்டி பாகு நல்லா கரைஞ்சிருச்சு. கருப்பட்டியை வடிகட்டிக்குவோம். அளவு தேவைக்கு பார்த்து வச்சுக்கணும். இப்போ பணியார சட்டி அடுப்பில் வச்சுருவோம். நம்ம எல்லா குழியிலையும் எண்ணெய் ஊற்றிக்குவோம். மாவு ஊற்றிக்குவோம். பணியாரத்துக்கு மூடி போட்டுருவோம். இப்போ பணியாரம் மூடி போட்டிருந்தா இப்போ ஒரு பக்கம் வெந்து வந்துச்சு. அதை எடுத்து திரட்டி விடுவோம். சிவப்பரிசி பணியாரனால நம்ம பணியாரம் பாருங்கள் சிவப்பரிசி பார்த்தீங்களா. கொஞ்சம் 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். மூடி எடுத்துட்டு பணியாரம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக வந்திருக்கு பணியாரம். நல்லா சூப்பராக வருது பாருங்க. 2 பேர் ஒட்டிட்டான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.